அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகருக்கு அரசு ஆசிரியர் பணி கிடைக்க வேண்டும் என்றால் 2 ராசி லக்னத்துக்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ள வேண்டும். மேலும் சூரியன் சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும். சூரியனின் வீடான சிம்மம் பாபத்தன்மை அடைந்திருக்கக்கூடாது. அதாவது ஆசிரியர் பணி என்று வந்துவிட்டாலே குரு 2 10ஆம் இடங்களோடு, அதாவது சொல்லிக் கொடுக்கும் துறை 2 10ஆம் இடங்களோடு ராசி லக்னத்துக்கு குரு தொடர்பு கொள்ள வேண்டும். அது ஆசிரியர் பணி குறிக்கும். அது ஆசிரியர், அதாவது தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவது கூட இந்த அமைப்பு இருக்கும். ஆனால் அரசு ஆசிரியர் என்று வரும்பொழுது அங்கே சூரியன் சுபத்தன்மை அடைந்திருக்க வேண்டும். மேலும் சூரியனின் வீடான சிம்மம் கிடக்கூடாது. சிம்மத்தில் ராகு இருந்தாலே அரசு வேலை இல்லை, சிம்மத்தில் சனி இருந்தாலே அரசு வேலை இல்லை என்பதில்லை. சிம்மாதிபதி சூரியன் வளர்த்திருக்கும் நிலையில் அந்த சிம்மத்தில் இருக்கும் சனி ராகு பாபர் தொடர்பு இல்லாத பட்சத்தில், வீடு கொடுத்த சூரியன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு அரசு ஆசிரியர் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மத்தில் ராகு சனி இருந்தாலே அரசு வேலை என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. அங்கே குரு சுக்கிரன் தொடர்பு இருக்கலாம், அல்லது சிம்மாதிபதி வளர்த்திருக்கலாம். இந்த அமைப்பில் ஒருவருக்கு அரசு ஆசிரியர் வேலை எப்பொழுது கிடைக்கும், கிடைக்காதா என்பதை பற்றி உதாரண விளக்க வீடியோ தான் இந்த வீடியோவை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 11/12/1997 11:26 AM அளவில் பிறந்திருக்கார். கும்ப லக்கணம், மேசராசி, 12 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்தில் கேது, 2ஆம் வீட்டில் சனி, 3ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் ராகு, 10ஆம் வீட்டில் சூரியன், 11ஆம் வீட்டில் புதன், 12ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், குரு. இங்கே கும்ப லக்னத்தில் பிறந்த இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியே பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். இந்த லக்னத்தில் சனி அமராமல் லக்னாதிபதி பரிவர்த்தனை அடைவது சனியின் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. இங்கே 12ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்கிறார். அவரே லக்னாதிபதியும் ஆவார். 12ஆம் இடையும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை, அதே சமயத்தில் லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதி, லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை என்ற அமைப்பில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சந்திர தசை நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. சந்திர தசையில் கேது புத்தி போயிட்டுருக்கு. இந்த கேது புத்தியிலேயே பெண்ணுக்கு திருமணம் ஆகும். ஏனென்றால் கேதுக்கு வீடு கொடுத்த பரிவர்த்தனை ஆவதால் இங்கே கேது 12ஆம் அதிபதிகளான குரு சனியின் பலன்களை கேது தர வேண்டும் என்பதற்காக கேது புத்தியிலே திருமணம் ஆகும். சரி, அரசு வேலை எப்படி இந்த ஜாதகருக்கு கிடைக்குமா? 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு வேண்டும். முதலாக சொல்லிவிடுறேன், இந்த ஜாதகர், அதாவது செவ்வாயே அதிக சுபத்தன்மையுடைய கிரகம் என்பதால் அங்கே சுக்கிரனுடன் 5 டிகிரியில் இணைந்திருப்பதால், ராசிக்கு 10 செவ்வாய் இருப்பதாலும் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், அதாவது பயாலஜி சம்பந்தமான, அறிவியல் சம்பந்தமான படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு, அதாவது மெடிக்கல், அதாவது மருத்துவத்துறைக்கு இந்த ஜாதகம் முயற்சி செய்து அப்பொழுது நடந்த, அதாவது அவயவ தசையின் காரணமாக இந்த ஜாதகருக்கு மருத்துவ படிப்பு கிடைக்காமல் போனது. சரி, அதாவது பயாலஜி துறையில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார், நல்ல திறமையானவர். அதே சமயம் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு தான் போவேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கார். வேறு தனியார் வேலைகளை இந்த ஜாதகர் எடுத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. காரணம் என்னென்னா, அதாவது லக்னாதிபதி வளர்த்தவர்களுக்கு, அதாவது குறிக்கோள் தெளிவானதாக இருக்குது. நமக்கு இந்த வேலை கிடைக்கும், நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணியே தீர்வோம் என்கின்ற மனையில் தான் அந்த ஜாதகர் இருப்பார். இங்கே லக்னாதிபதி பரிவர்த்தனையாக லக்னத்தில் கேது தான் அமர்ந்திருக்கார், ராகு ஒன்றும் அமரலை. இந்த அமைப்பில் குரு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாகி ராசிக்கு 10 குரு இருக்கிறார். எனவே இந்த ஜாதகர் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் பணிக்கு கண்டிப்பாக செல்வார். அதே சமயம் அரசு வேலைக்கு அரசு ஆசிரியராக வர முடியுமா என்றால், அரசு ஆசிரியராக கண்டிப்பாக அரசு ஆசிரியர் வேலை கிடைக்கும். ஏனென்றால் சிம்மத்தில் ராகு அமர்ந்தாலும் அந்த ராகு சனியும் பார்க்கவில்லை, செவ்வாயின் 8ஆம் பார்வை தான் பார்க்குது. செவ்வாயின் சிம்மத்தை பார்த்தது ஒன்றும் தவறு இல்லை. அதே சமயத்தில் சிம்மாதிபதி சூரியன் திக்பலமாக இருக்கிறார். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்தான பலத்துக்கு அடுத்தபடியான திக்பல நிலையில் இருந்து சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருப்பதால் இந்த ஜாதகருக்கு, அதாவது சந்திர தசை சுக்கிர புத்தி திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் என்பது நிச்சயமான உண்மை. எப்பொழுது கிடைக்கும்? சூரிய தசை சுக்கிர புத்தியில், சந்திர தசை சுக்கிர புத்தியில் கிடைக்கும். சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருப்பதாலும் சூரியன் திக்பலமாக இருப்பதாலும் சாரநாதனின் வழியாக பலன் கிரகங்கள் பலன், ஆதிபத்திய பலன்கள் சாரநாதன் வழியாகத்தான் நடக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்துக்கணும்.
சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் இல்லை என்பது எல்லா நிலைகளும் ஒற்று வருவது இல்லை. சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருந்த அந்த சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் ராசிக்கு 10 குரு அமர்ந்து லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியே அவர் ஆவதாலும், குரு 2ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைவதாலும், குரு தனது காரக ஆதிபத்திய விஷயங்களை கண்டிப்பாக செய்வார். காரக ஆதிபத்திய விஷயம் என்ன? அதாவது குருவின் காரகம் என்ன? சொல்லிக் கொடுத்தல். குரு ஆதிபத்தியம் 2ஆம் இடம், அதாவது 2ஆம் இடம் சொல்லிக் கொடுத்தல். காரகம் அதாவது சொல்லிக் கொடுக்கும் துறை. அடுத்தது சிம்மாதிபதி சூரியன் திக்பலமாக இருப்பது இந்த ஜாதகத்தில் ஒரு மேன்மையான அமைப்பு. சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் உச்சமாக இருக்கிறார். சிம்மத்தில் ராகு அமர்ந்தாலே தந்தையாருக்கு ஆகாது, அரசு வேலை கிடைக்காது என்பதெல்லாம் அதற்குண்டான விதிவிலக்குகளினுடைய நாம் செல்ல வேண்டும். இவருடைய தந்தையார் நன்றாகத்தான் இருக்கிறார், நல்ல தொழில் செய்து கொண்டு நன்றாக இருக்கிறார். ஏனென்றால் 10க்குடைய செவ்வாய் 12இல் மறைந்து உச்சமாகதும், 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் அடைவதும், சூரியனுடைய காரக விஷயங்கள் தந்தை வழி அமைப்புகள், அரசு சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு அனுகூலம் உண்டு என்பதை தெளிவாக காட்டுகிறது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு தனியார் பள்ளியில் அரசு வேலை கிடைத்தும் செல்லாமல் இருக்கிறார். நான் போனால் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போவேன், இல்லாட்டி வேலைக்கே போக மாட்டேன் அப்படிங்கிற உறுதியாக நிலை இருக்கிறார். அரசு வேலை கிடைக்குமா? என்னுடைய பாருங்கள், கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். சுக்கிரபுத்தியில் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். விதிகளின் படிதான ஜோதிடம். விதிவிலக்குகளை அறிந்து கொள்ளும் போது ஒருவருக்கு அந்த அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எப்பொழுது கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிடலாம். அரசு வேலைக்கு காரகமான சூரியன் திக்பலமாக இருக்கார். சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். சூரியன் நட்பு நிலை பற்றி வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாகுது, அங்கே மேம்பட்ட நிலை. அதே சமயம் ராசிக்கு 10இல் குரு இருக்கிறார். லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியே அவரே ஆகி பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார். 2 10ஆம் இடங்களோடு குருவின் தொடர்பு இந்த ஜாதகருக்கு வந்துவிடுகிறது. மேலும் அவர் ஒருவருக்கு அதாவது தனது ஆசை அபிலாசை நிறுத்தக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இங்கே லக்னாதிபதி 2ஆம் இடமான குருவின் வீட்டில் அமைந்து சுபத்தன்மை அடைந்து பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார். எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டு சிம்மாதிபதி சூரியன் வலுத்திருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு அரசு வேலை உறுதி, அரசு ஆசிரியர் வேலை உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை இந்த ஜாதகம் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.